டு आवर சேனல். நம்ம சேனலில் ஹேர் ஃபால் ஆகுதா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஹேர் ஃபால் ஸ்டாப் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பர் ஹேர் ரெமெடி தான் பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்க 2 பொருள் வச்சு ஹேர் க்ரோத் பண்ணுறக்கும் ஹேர் வந்து அங்கங்கே எனக்கு ரொம்ப கொட்டி அடர்த்தி போயிடுச்சு அப்படிங்கிறவங்களுக்கு சூப்பரான ஒரு ஹேர் ரெமெடி தான் பார்க்க போகிறோம். அந்த ஹேர் ரெமெடி என்னென்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போது அந்த 2 பொருள் என்ன, அது எப்படி நான் வந்து யூஸ் பண்ணுறேன்னு பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. நம்ம இப்போ ஹேர் பார்த்தீங்கன்னா நல்லா லாங்காக அடர்த்தியாக இருக்குது. இனி வந்து சிக்கலாக எடுக்கலாம். அப்படியே இது பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அரிசி ஊற வச்சுருக்கேன். நான் வந்து அரிசி வந்து ஒரு 3-4 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயத்தை நல்லா மசிச்சுக்கலாம். நீங்கள் வந்து மிக்ஸி ஜாரில் அடிக்கிறதுனாலும் அடித்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். நான் வந்து நல்லா அந்த வெங்காயத்தை மசித்து இந்த அரிசி தண்ணியிலேயே போட்டுடுறேன். 2லேருந்து ஒரு 3 மணி நேரம் இது வந்து நல்லா இந்த அரிசி ஊறி அந்த தண்ணியும் இந்த தண்ணியும் அப்படியே நல்லா ஊறட்டும். இல்லை உங்கள் வீட்டில் வந்து அரிசி கழுவுன தண்ணி இருந்துச்சுன்னா அதை எடுத்துகிட்டு இந்த வெங்காய சாறையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் நல்லா ஸ்கேல்ஃபுக்கு போட்டு நல்லா மசாஜ் பண்ணிக்கலாம். இப்போது இது 2லேருந்து 3 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சிட்டு அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு நம்ம இந்த ஒரு மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 2லேருந்து ஒரு 3 டேஸ் நம்ம இதை வச்சு யூஸ் பண்ணலாம். இப்போது வந்து முடி வந்து நல்லா சிக்கி எதனால் கட்டுது அப்படின்னா நல்லா கொண்டை போட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு சிக்கி எடுக்காமல் அந்த மாதிரியெல்லாம் கட்டி வச்சிங்க அப்படின்னா நல்லா ஹேர் ஃபால் ஆகும். இன்னொன்று இப்படியே வச்சு சீப்பில் சீவும் போது இந்த ஸ்கேல்ஃப்லேருந்து முடி அப்படியே வேரோடவே கலண்டு வரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல சிக்கோடு இருக்குது முடி. இது ஃபஸ்ட்டு நம்ம சிக்கு எப்படி எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு கையிலேயே நல்லா வகுடு எடுத்துகிட்டு தனித்தனியாக பிரிச்சுக்கணும். ஒவ்வொரு முடியாக பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சீப்பு வச்சு தலையை சீவணும். அப்படி பண்ணால் ஹேர் ஃபால் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். ஹேர் ஃபால் வந்து குழந்தைங்க அப்படி பார்க்க மாட்டாங்க. மசன்னு போட்டு நல்லா சீவும் போது முடி வந்து நிறைய கொட்டிடும். அந்த மாதிரி முடியெல்லாம் கொட்டினாலும் டேமேஜ் இல்லாமல் முடியை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணி வளர்த்தலாம். அதுக்கான ஒரு சூப்பர் ரெமெடி தான். இப்போ அந்த ரெமெடி வந்து நம்ம எப்படி ஹேரில் அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தலாம். ஹேர் வந்து ஃபஸ்ட்டு மெயினாக ஸ்கேல்ஃபில் தான் அப்ளை பண்ணணும். ஸ்கேல்ஃப்லேருந்து தான் வந்து நமக்கு வந்து ஊட்டச்சத்துங்கிற மாதிரி முடி நல்லா வளர்கிறதுக்கு இந்த வெங்காயம், சின்ன வெங்காயம் வந்து நல்ல ஒரு ஒர்க் பண்ணும். சின்ன வெங்காயம் அரிசி தண்ணி மட்டுமே நம்ம போட்டாலும் நல்லா வரும். இந்த சின்ன வெங்காயம் வந்து புழுவெட்டு அந்த மாதிரி இருக்கிற இடத்துல முடி இல்லைன்னா கூட புது முடி வளர்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு முடி கொட்டுதுன்னா அந்த இடத்துல டபுளாக முடி வளர்கிறதுக்கும் இது நல்ல வாய்ப்பாக இருக்குது. முடி பார்த்திங்கன்னா பாப்பா வந்து ஸ்கூல் லீவில் மெயின்டனே பண்ணலை. உங்களுக்கே தெரியும் எவ்வளோ சிக்காக வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்போ வந்து சிக்கெல்லாம் எடுக்கலை. மேலாப்பில் நல்லா ஒரு மாதிரி கையில் நல்லா கோதி விட்டுட்டு இந்த ஹேர் பேக் போட்டுக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஓரளவுக்கு சிக்கு எடுத்துடலாம். ஏன்னா இவள் ஹேர் வாஷ் பண்ண போகிறா. ஷாம்பு வாஷ் பண்ணும்போது மறுபடியும் இந்த சிக்கு வந்து எக்ஸ்ட்ரா சிக்காயிரும். ஈரத்தில் அப்போ எடுக்கும்போது இன்னும் எக்ஸ்ட்ரா ஹேர் போயிடும். ஃபஸ்ட்டு கையிலேயே வகுடு எடுத்து இந்த முடியெல்லாம் கொஞ்சம் பிரித்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நல்ல பெரிய பல் இருக்கிற சீப்பு யூஸ் பண்ணணும். உங்கள் வீட்டில் வந்து நல்லா பெரிய பல் இருக்கிற சீப்னா ஓகே. இந்த மாதிரி சீப்னா கொஞ்சம் முடி ஹேர் ஃபால் ஆகிறது கம்மியாக தான் இருக்கும். இதை வந்து ஃபஸ்ட்டு மேலாப்பில் சீவிக்கலாம். ஹேருக்கெல்லாம் வந்து இந்த பேக்கு தேவைப்படாது. நல்ல ஒரு ஸ்கேல்ஃபுக்கு தான் போட்டு நல்லா மசாஜ் பண்ணணும். இது மாதிரி ஹேரை வந்து நல்லா சீக்க எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து பெரிய பல் சீப்புனா ஃபஸ்ட்டு முடியை வந்து கையில் பிடிச்சிட்டு இப்படி கொஞ்சம் லூஸ் விட்டுட்டு தான் இங்கெல்லாம் சிக்கி எடுக்கணும். இப்படியே சீவுனீங்க அப்படின்னா முடி வந்து இங்கேருந்து அப்படியே ஓப்பன் ஆகி வெளியே வந்துடும். முடி வந்து கொட்டாமல் இருக்கும். கையில் ஃபஸ்ட்டு சிக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சிக்கி எடுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்கேல்ஃபில் வந்து இந்த இதை அப்ளை பண்ணிடலாம். இது சூப்பரான ஒரு ஹேர் ரெமெடி. இந்த ரெமெடி வந்து நம்ம ஸ்கேல்ஃபில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முடியை ஃபஸ்ட்டு கையில் சிக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சீப்பு வச்சு சிக்கி எடுத்துகிட்டு அப்புறம் இந்த ஹேரோட உள்ளே நம்ம ஸ்கேல்ஃபில் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். வகுடு எடுத்துகிட்டு நல்லா ஸ்கேல்ஃபில் படுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஸ்ப்ரே இல்லைனாலும் நீங்கள் ஒரு காட்டனில் நல்லா நனைச்சிட்டு காட்டனில் வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம். இது ஸ்ப்ரே பண்ணும்போதே நான் கொஞ்சம் லைட்டாக மசாஜிங் கொடுத்துட்டு வகுடு எடுத்து ஃபுல் ஸ்கேல்ஃபும் அப்ளை பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது முடி வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த புழுவெட்டு அந்த மாதிரி இருந்தாலுமே வந்து முடி டேமேஜ் ஆனாலுமே நல்லா வளரும். முடி இல்லாத இடத்துலையும் வளர்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இது. இந்த அரிசி தண்ணியும் இந்த வெங்காய சாறும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நார்மலாகவே இப்போ வந்து மார்க்கெட்டில் ஆனியன் ஷாம்பு
ஆனியன் ஆயில் அந்த மாதிரியெல்லாம் நிறைய வந்துருச்சு. எல்லாருமே வந்து இந்த ஆனியன் ஷாம்பு இதெல்லாம் லைக் பண்ணி போட ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம வீட்லேயே வந்து இந்த மாதிரி எடுத்து ரொம்ப நீங்கள் நைட்டே கூட இதை ஊற வச்சுட்டு காலையில் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து போட்டாலுமே நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்குது ஹேருக்கு. ஹேர் லாங்காக ஹெல்த்தாக அடர்த்தியாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது சூப்பரான ஒரு ஹேர் ரெமெடி. இந்த ரெமெடி வந்து 2 பொருள் தான். நீங்கள் எந்த கஷ்டமும் படாமல் நல்லா ஊறினதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அது சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் அப்ளை பண்ணி குளிக்கலாம். இந்த மாதிரி ஹேர் ரெமெடி ரெடி பண்ணி கொடுத்துட்டா பாப்பாங்களே வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி மசாஜ் பண்ணிக்குவாங்க. நீங்கள் அது முதல்ல இருந்தே கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அவங்களே ஹேரை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணிக்குவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் சத்துள்ள ஃபுட்டு, முட்டையோட வெள்ளைக்கரு, பாதாம், அதுக்கப்புறம் வேர்க்கடலை இந்த மாதிரிலாம் வந்து பாப்பாங்களுக்கு சாப்பிட கொடுத்தாலும் ஹேர் வந்து நல்லா ஹெல்த்தாக மெயின்டைன் ஆகும். அது இன்னொன்று வந்து கருவேப்பிலை பொடி, முருங்கைக்கீரை பவுட்ரு, முருங்கைக்கீரை இந்த மாதிரி ஐட்டம் வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தாலும் ஹேர் வந்து நல்லா க்ரோத்தாக வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். சாப்பிட்றதுக்கும் பார்க்கணும், மேலே மெயின்டைன் பண்ணுறதுக்கும் 2மே பார்க்கணும். ரொம்ப 15 நாள் இல்லைனா ஒரு மாதத்துக்கு ஒருக்கா மட்டும் இந்த மாதிரி ஹேரை வந்து மெயின்டைன் பண்ணால் கூட போதும். அதுக்கப்புறம் டெய்லியுமே வந்து நீங்கள் எப்போ ஹேர் வாஷ் பண்ணாலும் ஆயில் பாத் எடுத்தால் போதும். இது வந்து மாதத்துக்கு ஒருக்கா யூஸ் பண்ணால் போதும். ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும். ஹேர் ஃபால் எப்போல்லாம் உங்களுக்கு ஆகுதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் இதை எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த சின்ன வெங்காயம் வந்து மிக்ஸி ஜாரில் அடிச்சுட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அது இன்னும் நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக இது மசாஜ் பண்ணி கொண்டை போட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாங் ஹேர் வேணும், முடி நிறைய வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு இது சூப்பரான ஒரு ஹேர் ரெமெடி. 2 பொருள் வச்சு டக்கு டக்குன்னு ரெடி பண்ணி நம்ம போட்டுக்கலாம். இப்போ நான் ஹேர் ஃபுல்லாமே அது ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்ல ஒரு மசாஜ் கொடுத்துக்கிறேன் தலைக்கு. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மசாஜ் பண்ணி அவங்களுக்கு வந்து இப்போ நான் கொண்டை போட்டேன். இப்போ இந்த ஹேர் ரெமெடி நானுமே எனக்கு ஃப்ரண்ட்லியெல்லாம் வந்து நிறைய ஹேர் ஃபால் ஆயிடுச்சுங்க. இடையில முடியே இல்லை. நானுமே வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணி நல்ல ஒரு மசாஜ் கொடுத்துக்கிறேன். இப்போது நாங்கள் எல்லாமே போடுறது பற்றி எங்கள் குட்டி பாப்பாவுக்கும் இதை அப்ளை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இருந்தாலும் இழுத்து பிடிச்சி அவள் தலைக்கும் இது நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. இருந்தாலும் நம்ம அவளை விடாமல் பிடிச்சி நல்லா ஒரு ஸ்ப்ரே பண்ணி நல்ல ஒரு மசாஜ் கொடுத்துட்டோம். இது வெறும் அரிசி கழுவுன தண்ணியும் நம்ம சின்ன வெங்காயம் தான். நேச்சுரலான ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டு. இப்போ குட்டி பாப்பாவுக்கும் நம்ம பேக்கெல்லாம் போட்டு முடிச்சுட்டு இது வந்து நான் ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் இருந்தால் கூட போதும். நான் ஒரு அரை மணி நேரம் கழித்து எல்லாருமே ஹேர் வாஷ் பண்ண போகிறோம். பாப்பாவோட லாங் ஹேர் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி லாங் ஹேர் வேணும், ஹேர் லாங்காக இருக்கணும்னு ஆசைப்பட்றவங்க இந்த ரெமெடியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு சமையல் வீடியோவில் பியூட்டி வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.